துணை முதல்வராகும் முக்கிய புள்ளி ஸ்டாலின் அறிவிப்பு. விட்டுக் கொடுத்த உதயநிதி. அதாவது துணை முதல்வராக பொறுப்பேற்கும் உதயநிதி வலுக்கும் கோரிக்கை. முதல்வர் ஸ்டாலின் அதிரடி விளக்கம். இந்த நிலையில் தமிழகத்தில் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற சமீப காலமாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக திமுக அமைச்சர்களிடம் கேட்கும்போது துணை முதல்வர் பதவி குறித்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். இதுபோன்றுதான் அமைச்சர் உதயநிதி கூறினார். அதோடு துணை முதல்வர் பதவி என்பதெல்லாம் வெறும் வதந்தி என்றும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தற்போது விளக்கம் அளித்துள்ளார். அதாவது நேற்று கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வரிடம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருக்கிறாரா, இது தொடர்பாக கோரிக்கை வலுத்துள்ளதே என்று கேட்டனர். அதற்கு அவர் கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர இன்னும் வலுக்கவில்லை என்று கூறினார். மேலும் திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் மாற்றம் தொடர்பாக மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு முதல்வர் ஸ்டாலின் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்த துணை முதல்வராக உதயநிதியை தான் திமுகவினர் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் உதயநிதியோ தானாக முன்வந்து தனக்கு முதல்வர் பதவி வேண்டாம் என்றும் அந்த பதவியை துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர் ஒருவரை அந்த பதவிக்கு தகுதியானவர் என்று உதயநிதியை கூறிவிட்டதால் தற்போது திமுகவின் துணை முதல்வர் பதவி துரைமுருகனை நோக்கி செல்கிறது என்றே திமுக வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனால் முன்பு இருந்ததை விட உதயநிதி மேல் உள்ள அந்த மரியாதை திமுக வட்டாரத்தில் அதிகரித்து விட்டதே என்று பேசப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.